ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ரம்ஜான். ரம்ஜான் அன்றைக்கி வீட்டில் பிரியாணி இல்லைன்னா எப்படிங்க? அவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா? நம்மளும் வீட்டில் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ண என்னன்றதுனால காலையிலேயே பையனை அனுப்பிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டு வாங்கிட்டு செமையாக ஒரு எப்படி சொல்கிறது, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்யலான்னு சூப்பராக ரெடி பண்ணாங்க. அது ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் உங்களுக்கு. செமையாக மசாலாலாம் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச செம்ம டேஸ்ட்டாக வந்தது. இது புல்லட் ரைஸில் செஞ்ச வேறு லெவலில் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருந்தது. எப்போ பிரியாணி பண்ணாலும் பாப்பாவுக்கு கிரேவி இல்லைன்னா அவளுக்கு சாப்பாடு இறங்காது. அவளுக்காக வேண்டி கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் பிரியாணியும் பண்ணிட்டு செம்ம டேஸ்ட்டு. அன்றைக்கி ரம்ஜான் செலிப்ரேட் பண்ண மாதிரியே இருந்தது. வீட்டில் சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிட்டு நானும் பசங்களும் செம்ம என்ஜாய் பண்ணோம். தயிர் வச்சு சாப்பிடணும், செம்ம டேஸ்ட் வந்து பிரியாணி உண்மையாக சொல்லப்போனால் அன்றைக்கி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. செம்மையாக எல்லாமே கொத்தமல்லியெல்லாம் செம்மையாக அரைச்சி போடுற ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பிரியாணி சூப்பராக இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.